இராமாயணத்தின் 6வது காண்டமாகிய மகத்தான யுத்த காண்டத்திற்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறோம். இந்த பெரும்பொருள் நிறைந்த காண்டம் இராமனின் வீர வானரப் படைகள் கடலை கடந்து இலங்கையை அடைந்து கொடூர இராவணனுடன் நடத்திய அபரிமிதமான போரின் வீரக் கதையை விரிவாக விவரிக்கிறது. அது தர்மத்தின் வெற்றியை உணர்த்துகிறது. வீரமான நளனின் தலைமையில் சூரிய குல சேவகர்களான வானரமும் ராட்சசர்களும் கூடி மலைகளிலிருந்து கற்கள், மரங்கள் கொண்டு வந்து கடலின் மேல் பிரம்மாண்டமான சேது பாலத்தை கட்டத் தொடங்கினார்கள். ஒவ்வொரு கல்லிலும் ராம என்ற பெயரைச் சொல்லி எழுதி வைத்ததும் அவை சாபவலியால் கடலில் மிதந்து இலங்கை நோக்கி ஒரு நிலையான பாதையை உருவாக்கின. சேதி பாலம் விரைவில் கட்டி முடிக்கப்பட்டதும் இராமனின் பெரும் வானரப் படைகள் அதன் மீது ஓடி இலங்கையின் கரையை அடைந்தன. அங்கு இராவணனின் பெருங்கோபத்தில் அவன் படைகளுடன் முதல் பெரும் போர் தொடங்கியது. அப்போது வானர வீரர்களின் அளவற்ற வீரம், தைரியம் மற்றும் இராம பக்தி வெளிப்பட்டது. ஆரம்ப போர்களின் போது இராவணனின் மகன் மாயாஜாலம் தெரிந்த இந்திரஜித் தனது பிரம்மாண்டமான மாயாஜால சக்திகளை பயன்படுத்தி வானரப் படைகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தினான். ஆனால் இராமனின் தம்பி இலட்சுமணன் அவருடன் கடுமையான தனித்த போரில் ஈடுபட்டு தனது வீரதீர அம்புகளால் இந்திரஜித்தை தற்காலிகமாக காயப்படுத்தி படையை திரும்பப் பெறச் செய்தான். தோல்வியடைந்த இராவணன்தான் சகோதரனான மாபெரும் அரக்கனான கும்பகர்ணனை எழுப்புவதற்காக பல உபாயங்கள் பயன்படுத்தினான். கும்பகர்ணன் போர்க்களத்தில் இறங்கி பெரும் அழிவை ஏற்படுத்தினான். ஆனால் இராமன் தனது தெய்வீக அம்புகளால், குறிப்பாக திருசூலத்தால் அவனைக் கொன்று இராவணனுக்கு பெரும் தாழித்தான். மீண்டும் உயிர் பெற்ற இந்திரஜித் தனது மாயாஜால சக்திகளையும் விஷ அம்புகளையும் பயன்படுத்தி இலட்சுமணனை கடுமையாக தாக்கி அவனை மயக்கமடையச் செய்தான். ஆனால் அனுமனின் வேகமான உதவியால் சந்தீபனி மூலம் குணமடைந்த இலட்சுமணன் இந்திரஜித்துடன் மீண்டும் போரிட்டு அவனை வதம் செய்தான். இராவணனின் முக்கிய வீரர்கள் அழிந்த பின் இராவணனும் இறுதிப் போருக்கான ஏற்பாடுகளைச் செய்தனர். இருவரும் தங்கள் பிரம்மாண்டமான தேர்களில் ஏறி புனித ஆயுதங்களுடன் ஒருவரையொருவர் எதிர்கொண்டனர். இது மகத்தான சண்டையின் தொடக்கமாக அமைந்தது. இறுதிப் போரில் இராமன் தனது பிரம்மாஸ்திரத்தை ஏவி அதன் பிரகாசமான சக்தியால் இராவணனை வதம் செய்தான். இராவணனின் வீழ்ச்சிக்குப் பிறகு அவன் சகோதரன் விபீஷணன் இராமனால் இலங்கையின் மன்னனாக முடிசூட்டப்பட்டான். அப்போது சீதையும் இராமனுடன் மகிழ்ச்சியுடன் மீண்டும் இணைந்தாள். இராமாயணத்தின் இந்த யுத்த காண்டம் தர்மத்தின் அசைக்க முடியாத வெற்றியையும், அநீதியின் முழுமையான அழிவையும், பக்தியின் மிகுந்த மகத்துவத்தையும் நமக்கு ஆழமாக உணர்த்துகிறது. இந்த அமரகவியம் தலைமுறைகள் தோறும் அழியாது போற்றப்பட்டு மக்களின் இதயங்களில் வாழும். இந்த வீர காவியத்தின் ஒவ்வொரு அத்தியாயமும் நமக்கு நீதியின் முக்கியத்துவம், வீரத்தின் திசை, தியாகத்தின் உன்னதத்தன்மை ஆகியவற்றை தொடர்ந்து நினைவூட்டுகிறது. இராமாயணம் உண்மையிலேயே ஒரு காலத்தால் அழியாத மாபெரும் பொக்கிஷமாக திகழ்கிறது. இந்த யுத்த காண்டத்தின் மூலம் இராமனின் அசைக்க முடியாத உறுதிப்பாடு, தன்னெடுத்த உறுதியை நிறைவேற்றும் திடம், இலட்சுமணனின் அளவற்ற சகோதர பாசம், அனுமனின் பரம பக்தி ஆகியவற்றை நாம் நேரடியாக கண்டு ரசித்தோம். இறுதியாக இந்த மகா காவியம் நமக்கு நல்லொழுக்கத்தின் புனித பாதையில் நடப்பதன் அவசியத்தை, வாழ்வியல் சவால்களை எதிர்கொள்ளும் தைரியத்தை, அன்பின் அளவற்ற சக்தியையும் போதித்து நமது வாழ்வை உயர்த்துகிறது. நன்றி.